ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க படங்கள்லாம் வரும்போது ஜென்ரலாகவே முதல் ஷோ, 2வது ஷோ, 3வது ஷோலாம் ரசிகர்கள்லாம் பார்த்துட்டு வரும்போது வாசலில் மைக்கை நட்டிகிட்டு நிற்பாங்க. அவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூப்பர் படம், வேறு லெவல் அப்படிம்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ஹாலிவுட் படமே தோத்துரம் போட்டிருக்கு, அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ரசிகர்கள் ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. படம் எப்படி இருக்குது, இப்போ நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா கூட ரசிகர்களுக்கு அது நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி வைப்பாங்க. பட் உண்மையிலே படமும் நல்லாயிருக்கும். அது ஒன்று, படமும் நல்லாயிருக்கும், ரசிகர்கள் ஊம்பாங்க. ஜென்ரலாக படம் ஃபெயிலியர், சுமாராக தான் இருக்குன்னா கூட ரசிகர்களை பொறுத்தவரையிலையும் அவங்க பெருசாக பேசுவாங்க. இது ரஜினிகாந்த் படத்துக்கும் பொருந்தும், கமல்ஹாசன் படத்துக்கும் பொருந்தும். சமீபமாக தக் லைஃப்னு ஒரு படம், இப்போ கமல்ஹாசன் படம் வந்தது. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது, டிவிலெலாம் பார்க்கும்போது இந்த ரிவ்யூ சொல்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வரவங்க சொன்னவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, படம் வேறு லெவலில். இப்போ இவர் ரொம்ப நல்லா சிம்பு சூப்பராக நடிச்சிருக்கார், கமல்ஹாசன் அப்போ ஒண்டர்ஃபுல் அப்படி இப்படி சொல்லி ரொம்ப பிரமாதப்படுத்தினாங்க. அது ஒரு பெரிய கேப்பு விக்ரமுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இது படம் சூப்பராக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் சில விமர்சனங்கள் பார்க்கும்போது அப்புறம் அது கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்தையே மோசப்படுத்துகிற மாதிரி சில சீன்கள்லாம் அதில் இருந்தது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ மற்றபடி கேங் வார் அது இதெல்லாம் சூப்பராக நடக்கிறதா இப்போ நிறைய படம் வந்திருக்கு. அது யூஸ்வலாக ஒவ்வொருத்தர் பாட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி வளர்த்து, அந்த பையனோட சிஸ்டரை தேடுற மாதிரி தேடி, அதுக்கப்புறம் அதுக்கு பதில் த்ரிஷாவை கொண்டு வந்து, த்ரிஷாவை கமல்ஹாசன் வச்சுக்கிட்டு இருந்து, அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வச்சுக்கிட்டு இருந்ததை சிம்பு வச்சுருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு பையனோட அப்பா அம்மாவோடு இருக்கான், இருந்தாலும் அந்த பையனோட வயசு உள்ள ஒரு பொண்ணையே இதுவாக வச்சுட்டுருக்கான், பாட்டியாக வச்சுட்டுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட, அந்த மாதிரி அப்பாவோட வெப்பாட்டியாக இருக்கிற பொண்ணை ரோட்டில் வீட்டில் அந்த பையன் பார்த்தா கூட ஒரு மரியாதை நிமித்தம் ஒதுங்கி போடுவான், தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அது கொஞ்சம் நெருடலாக இருந்தது. படமும் அந்த அளவுக்கு இல்லை, மணிரத்னம் கமல்ஹாசன்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள்கிட்ட ஒரு இதுவும் வந்திருக்கு. அது இது எல்லா படமும் அப்படியே சக்ஸஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓவராலாக இப்போ ரஜினி படம் வந்தாலும் சில படம் எதிர்பார்ப்புகளோடு நல்லாயிருக்கும். அப்போ அந்த கபாலி படம் வந்தப்போ சூப்பர்னாங்க, படமும் நல்லா ஓடித்து, அது கதையும் ஒரு மாதிரி இருந்தது. அது ஒரு கேங் மாதிரி இருந்து, ஒரு கடைசியில் அவன் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி நல்லா இருந்து, அது ஒரு கொஞ்சம் தொய்வு இல்லாத பார்க்குற மாதிரி இருந்தது. அடுத்த படம் காலான்னு ஒன்று வந்தது, அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது கடைசியில். அது ஓடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இதுவாகவும் இல்லை, ரசிக்கலை ஜனங்கள். அந்த மாதிரி ஒரு படம் நல்லாயிருக்கும், ஒரு படம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ஒரு ஆரம்ப காலத்தில் இவங்கெல்லாம் எப்படி இருந்து வந்தாங்க. கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு சின்ன வயசுலேருந்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு களத்தூர் கண்ணம்மா அம்மாவிலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் படிப்படியாக இருந்து ஓரளவுக்கு இப்போ மேலே டான்ஸ் மாஸ்டராக இருந்து, அப்போ குறத்திமகன் ஒரு படம் வந்தது. அந்த குறத்திமகனில் மாஸ்டர் ஸ்ரீதருங்கிறவர் தான் இப்போ ஹீரோ, அதாவது கதாநாயகன். குறத்தியூர் ஒரு குறவனோட பையன். அவன் ராகவன், விஎஸ் ராகவன், அந்த தம்பதிகள் அவனுக்கு தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அந்த வீட்டில் கமல்ஹாசன் அவங்களோட பையனாக இருப்பான். அவனுக்கு இப்போ ரோல் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பிரமாதமாகவே இருக்காது. ஏதோ பப்பா போகிற மாதிரி இருப்பான். அந்த மாதிரி தான் கமல்ஹாசனோட ரோல் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இருந்து ஷேப் ஆகி முள்ள ஒரு ஸ்டேஜில் இப்போ சிவாஜி, எம்ஜிஆர், இப்போ ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் நடிச்சிருக்கிற காலத்தில் சிவகுமார் நடிகர் அவர் ஒரு அப்பாவியாக ஒரு இதை நடிகராக இருக்க மாதிரி அவருக்குன்னு சில கேரக்டர்கள் அவரோட கமல்ஹாசன் சேர்ந்து நடித்து, சிவகுமாரெல்லாம் கமல்ஹாசன் பீட் பண்ணிட முடியுமான்னு நினச்ச காலம் போக, சிவகுமாரெல்லாம் எங்கேயோ தள்ளிட்டு அவர் எங்கேயோ போயிட்டார் மேலே. அந்த கமல்ஹாசனுங்கிறது பல பரிமாணம் நடிப்பில் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சுவாதிமுத்தியத்தையும் சரங்கை ஒளியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கமல்ஹாசனை இப்போ இப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த பேட்டர்னே வேறு, சூப்பரான ஒரு இது. இந்த சைடு வந்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு சாதாரண மராட்டிய வம்சத்தை சேர்ந்த சிவாஜிராவ் கைக்வாடுங்கிறவர், பெங்களூரில் அவள் ஆர்ஜின் இருந்து, அவள் பெங்களூர்லேயே இருந்து
இங்கே பஸ் கண்டக்டராக இருந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை நீ நடிக்கலாண்டா நல்லான்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ இங்கே மெட்ராஸில் வந்து நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து வாய்ப்பு கிடைக்குமான்னு அலைஞ்சு ரோட்லெல்லாம் தெருவிலெல்லாம் கடை சாத்தினதுக்கப்புறம் அந்த கடைகளில் இருக்கிற ஓரமாக பெஞ்சு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் படுத்து வந்து எத்தனையோ ஹடில்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு நடிகை வந்து பாலச்சந்திரனால் கண்டெடுக்கப்பட்ட வைரமாயிட்டார் அவர். ஆரம்பத்தில் வந்து ஒரு வில்லன் வேடத்தில் நடித்தாலும் அவரோட ஸ்டைல் அவரோட கவர்ச்சி வந்து வில்லனாக இருந்தால் கூட அவரை ரசிக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய வேடிக்கை. அது வில்லனாக இருந்தால் ரசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து இப்போ தன்னோட ஒரு முயற்சியில் அவருக்குன்னு ஒரு தனி பாணி, அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, இதெல்லாம் வச்சு அவர் ரொம்ப ரொம்ப அதாவது பிஸ்னஸில் வந்து ரஜினி படம் வந்து இப்போ அதை எப்படி சொல்கிறது கம்பேர் பண்ணோம்னா இப்போ இவரை வந்து சிவாஜி மாதிரியும் கமலஹாசன் அவர் எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு கலெக்ஷனில் வந்து ரஜினி ரொம்ப டாப்பில் இருந்தார். அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பார். அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார், மது பிடிக்க மாட்டார் படங்கள்லாம். இப்போ ரஜினி அப்படி கிடையாது. அவரோட ஸ்டைலே சிகரெட்டு தான். அப்படியே பட்டுன்னு தூக்கி போட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி தலையை அப்படி கோதினார்னா அது ஒரு ஸ்டைல். அதை வந்து ஜனங்கள் ரொம்ப விரும்பினாங்க. குழந்தைகள்லேருந்து 70 வயசு கிராமம் வரைக்கும் அந்த ஸ்டைலை விரும்பினாங்க. அந்த மாதிரி அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நடிப்பார். ஒரு திரும்பினா அப்படி தண்ணி போடுற மாதிரி நடிப்பார், இப்போ சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பார், அடிப்பார். அது ஒரு ஜனரஞ்சகமாக எல்லோரும் பொழுதுபோக்கு படமாகவே ஒரு படம் ஓடிச்சு. பிஸ்னஸில் நல்லா இருந்தது. நல்லா அவரோட படம் இப்போல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட 85% வந்து ஒரு பிஸ்னஸில் நல்லா இருந்தது. அவங்களோட சம்பளமும் நல்லா இருந்தது. அதே இந்த பக்கம் வந்தோன்னா கமலஹாசன் வந்து அவர் நடிப்பில் பார்த்திங்கன்னா அவர் பல்வேறு பரிமாணங்களை தொட்டவர். அவர் ஏகப்பட்ட பரிமாணம். ரஜினியே சொல்லியிருக்காரு நம்ம பெரிய நடிப்பில் பெரிய இது. நீங்கள் 3 முடிச்சு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வசந்த கால நதிகளிலே வைரநிதி இந்த பாட்டை பாடிக்கிட்டு போட்டில் போகும்போது கமலஹாசன் வந்து இப்போ தவறி தண்ணியில் விழுந்துடும். அப்போ பரிதாபமாக இருக்கும். அப்போ வந்து ஓட்டிக்கிட்டு இப்போ இது ஸ்ரீதேவி மலைச்சி போய் ஐயோ காப்பாற்றுங்கும் போது இப்போ ரஜினிகாந்த் வந்து மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வலைகள் அப்படின்னு பாடிட்டு போகும்போது அந்த ஒரு வில்லத்தனத்தை கூட ஒரு கூட்டம் ரசிச்சுது, கைதட்டிடு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு கவர்ச்சி அந்த ரஜினிகாந்த்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் வர 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 பைரவின்னு கலைஞானம் எடுத்த படத்தில் வந்து அவர் ஒரு நிலைநிறுத்தி ஹீரோவாக ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் வசந்து போய் பெரிய ஆளாக இருக்காங்க. இதில் நம்ம சொல்கிறது என்னென்னா ரசிகர்கள் வந்து 2 பக்கமாக இருப்பாங்க. அவங்க வந்து யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். இப்போ ரஜினி படம் வந்ததுன்னா உடனே ஒரு குரூப் ஆஃப் கமலஹாசன் படம் ரசிகர்கள் போய் படமாக முக்கையா ஊரளவில் தண்டையா அப்படிங்கிறது தான். கமலஹாசன் படத்தை போய் பார்த்தா ரஜினி ரசிகர்களில் ஒன்றுமே இல்லையா, ஐயோ கதையே இல்லையா அப்படிங்கிறது. இதெல்லாமே தேவையில்லை. அதாவது அவங்கவுங்க ரசிகர்கள் அவங்கவுங்க படத்தை ரசிங்க, நல்லா இருந்தாலுமே ரசிங்க. அதே மாதிரி எல்லோரும் ஒரு இது கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஷ்லாம் வராது. எனக்கு என்னமோ அதர் ஸ்டேட்லலாம் வந்து இந்த மம்முட்டி இருக்கான், மோகன்லால் இருக்கான். அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹீரோயிசம் வந்து ரொம்ப பெருசாக அவன்லாம் இருக்குது. ஹிந்தி படத்தை எடுத்திங்கன்னா ஷோலெல்லாம் எடுத்துங்களேன், அமிதாப் பச்சன், தர்மேந்திரா எல்லாம் சூப்பர் ஆக்டர். அவன் தோல் மேலே இவன் உட்காந்து இவன் தோல் மேலே ஹே தோசுத்தின்னு பாட்டை பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இருக்கும். ரசிகர்களும் வந்து சூச்சின்னு அடிச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை. அது என்னமோ தமிழ்நாட்டில் சாபக்கேடு வந்து ஏதாவது ஒரு என்ன ரஜினிக்கும் கமலுக்கும் சண்டை, விஜய்க்கும் அஜித்துக்கும் ரசிகர்கள் சண்டை, இது தேவையில்லாத ஒன்று. யாரோ ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறான், இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் கூட அந்த மோதல்கள்லாம் இருந்தது. ஆனால் சிவாஜி எம்ஜிஆர்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நாடகத்துறையிலேருந்து வந்தவங்க. ரசிகர்கள் வேணால் மோதிப்பாங்களே ஒழிய சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு ஒரு பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். அது நிஜமாகவே சகோதரன் மாதிரி இருந்த ஃபேமிலி அவங்கெல்லாம். அவங்க அந்த மாதிரி அந்த இது இப்போ அவர் அரசியலில் வந்தால் கூட சிவாஜி மேலே பெரிய மதிப்பு வச்சுருந்தார் எம்ஜிஆர். அந்த மிருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் யாரால் முடியும், இது அப்பா உலக நடிகையான், என் தம்பி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு எம்ஜிஆர். அதே மாதிரி இந்த 1000 நிலவே பாட்டை போட்டு கேட்டு எங்கள் அண்ணனுக்கு எப்படி தான் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ண தெரியுது, பின்னணி பாடாரெல்லாம் அந்த பாட்டு என்னமா பாடிருக்கான் அந்த ஆளை, சூப்பராக இருக்கே அப்படின்னு போட்டு அடிக்கடி போட்டு அந்த பாட்டை கேட்பாங்க. அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸில் ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா இந்த படம் எப்படி ஓடுது, அந்த படம் எப்படி ஓடுது, அதில் நடிப்பில் ஒரு இமயமாக இருந்தார். இவர் ஜனரஞ்சகமாக அப்போதுலேருந்தே ஜனங்களை கவர் பண்ணிகிட்டு இருந்தார் எம்ஜிஆர்.
அது வாழ்க்கையில் நிஜமாவுமே அவர் கொஞ்சம் ஒரு வள்ளலாக தான் இருந்தார். சிவாஜியும் நிறைய சில இது வெளியில் தெரியாது, சில கொடைகள் வெளில தெரியாது. இப்போ ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்ன கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான், எதுவும் இப்போ சைலண்ட்டாக இது சார். அவங்கள ரஜினிகாந்தெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, யாருக்குமே தெரியாது, சொல்லிக்கவும் மாட்டாங்க அவங்களாம். ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக செய்கிறது, ஒரு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு இப்போ கிராமப்புறத்துலலாம் போனீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு கொடை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாரியம்மன் கோயில் போகிறீங்க, ஒரு வாசலில் ஒரு லைட்டு போட்டிருக்கான், டியூப் லைட்டு, அதில் சேப்பு கலரில் உபயம் உலகநாதன் அப்படின்னு எழுதியிருப்பான். அது அந்த டியூப் லைட் வெளிச்சத்தையே மறைக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. அது வந்து நம்ம இதில் ரொம்ப மோசமானது எது அப்படின்னா, இப்போ வந்து காவிரிக்காக ஒரு தகராறு வந்ததுன்னு வச்சுங்களேன், ரஜினிகாந்த் ஒன்றும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவன் கன்னடம் தானே. அதனால கன்னடமே கிடையாது, மகாராஷ்டிரா மராட்டி. என்ன பண்ண முடியும்? பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை போய் இவங்க ஒரு குரல் கொடுத்தா இன்னொருத்த ஆண்டியாக ஒரு குரல் கொடுப்பான். ஆமாம், ஒரு நாள் ஒரு மேடையில் வந்து நடிகர்கள்லாம் உட்காந்து ஒரு காவிரி பிரச்சனைக்காக பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆக்வர்டாக டெலிபரேட்டாக வந்து இப்போ சத்யராஜ் வந்து ஒரு மறைமுகமாக ரஜினிகாந்தை பேசினதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வன்மமே வேண்டி இல்லைங்கிறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தமிழன், அதுக்கப்புறம் இந்தியன். இப்போ பாருங்கள், லேட்டஸ்ட்டாக தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் வந்து. இந்த வார்த்தை தேவையில்லை நமக்கு. நம்ம மொழி நமக்கு ஒஸ்தியா? இதில் வச்சு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்லேருந்து தான் எல்லாம் வந்தது. தமிழுக்கே ஒரு தனித்தன்மை உண்டு. தமிழில் சமஸ்கிருதம் கலந்ததுனால தான் கலப்பு மொழியில் தெலுங்கு, கன்னடம், அது துளு எல்லாம் வந்தது, அது தெரியும். இது போய் நம்ம இப்போ சொல்லிக்கணும்னு என்ன இருக்குது? இப்போ சொன்னதுனாலே என்ன போகிறது? இப்போ நம்ம மொழி அவனும் கொண்டாட போகிறாங்களா? யாரும் அதை கொண்டாட மாட்டான். அவங்க மொழி அவங்களுக்கு ஒஸ்திம்பாங்க. இப்போ சௌராஷ்டிரா மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எழுத்தே கிடையாதும்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட உங்கள் மொழிக்கு எழுத்தே கிடையாது, என்ன அது அப்படின்னா அவங்களுக்கும் வரும். அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்கணும். அவங்களாம் அந்த நடிகர்கள்லாம் நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து அவன் நடிகனாகி ஒரு பெருசாக வர்றதுக்குள்ளே அவன் என்ன பாடுபட்டிருப்பான். எத்தனை பேர் மெட்ராஸுக்கு நடிக்கிறதுக்காக வந்து ஒன்றுமே சான்ஸ் கிடைக்காத, கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லாத போயிருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு இல்லை, அவன் தலையில் எழுத்து. யாருக்கு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இப்போ அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லி கடைசி வரைக்கும் அரசியல்லே வரல. கடைசியில் ஒரு தடவை வரும்போது கொரோனா டயத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி, இப்போ ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் நான் கண்டிப்பாக அரசியல் வருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அண்ணாத்தாய் படத்துக்கு நடிக்க போனார். கொரோனா லேசாக தொற்று வந்தது, உடம்பு சரியில்லை. டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணால், நீ எல்லாம் இந்த காலத்தில் போய் சுற்றினேன்னா உடம்பு போயிடியா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஆனால் அதை சிந்திச்சார் ரஜினி. என்ன சிந்திச்சாருன்னா, அரசியலில் வந்தால் சாதாரணமாக இருக்க முடியவே முடியாது. ரஜினி ஒருத்தர் சுத்தமாக இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க எல்லோரும் சுத்தமாக இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கி அரசியலுக்கு? அந்த நாள் காமராஜரும் கக்கனும் இருந்த மாதிரியா இருக்குது இப்போல்லாம் அரசியல். அந்த அரசியல்வாதிகள்லாம் செத்து போனா என்ன சொத்து சேர்த்து வச்சுருந்தான் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது? ஒரு கவுன்சிலர் கூட உடனே கார் வாங்கிடுறாரு. ஸோ கரெக்டாகிடுது. அவன் சொன்னான்ல அந்த ஆள் ரஜினி, டோட்டல் சிஸ்டமும் கரெக்டாகிடுது. ஆனால் அது மாதிரி தானே இருக்குது. இது யார் என்ன பண்ணும்? இது ஒன்றும் தடுக்கவே முடியாது. இனிமேல் யார் வந்தாலும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்தது? காங்கிரஸ் எல்லாம் 67க்கு முன்னாடி எப்படி இருந்தது? யார் என்ன சம்பாதிச்சா? பக்சவர்சலா இருந்தார், ஓமந்தூரார் இருந்தார், யாரோ இருந்தால் என்னத்தை சம்பாதிச்சு அள்ளி கட்டினாங்க. இப்போ எல்லோரும் கேட்டால் மணல் கொள்ளைங்கிறான், கனிமம் கொள்ளைங்கிறான். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இது இருக்குன்னது. எல்லோரும் இப்போ என்ன குடிசூழலால் தான் இருக்காங்க. இப்போ அரசியல் கரெக்டாகிடுது. இப்போ உள்ள காங்கிரஸ்காரங்களெல்லாம் இப்போ இப்போ நவடேஸ் இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ கமல்ஹாசனே இதுக்கு கட்சியை ஆரம்பிச்சிருக்க வேண்டிய, அவர் எவ்வளோ உயர்ந்த நடிகர், அவர் எப்படி இருந்திருக்கலாம்? அவர் யார் உசுப்பி விட்டாங்களோ என்னன்னு தெரியல. பரம்பரை ஆட்சியும் வேணாம், ஊழல் ஆட்சியும் வேணாம், மையமாக நான் ஒரு நடுநிலையான ஆட்சியை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கான என்ன ஒரு ஆசாமி இன்றைக்கி இப்படி இருக்கார். இப்போது கேலி பொருள் ஆகிட்டாங்கல்ல. அவருக்கு தெரியுதோ இல்லையோ, உலகம் ஃபுல்லாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அவரை கேலி பொருளாக தானே பார்க்குறது. இதெல்லாம் அவருக்கு தேவையா? தேவையில்லை, வேண்டியதில்லை. அவர் நாட்டை காப்பாற்ற போகிறாரா? உத்தரும் காப்பாற்ற முடியாது. நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னுமே ஒரு அரசியல்வாதிகள்லாம் கரப்டே இல்லாமல் அப்படியே இருப்பான் அப்படின்னா வந்து பார்த்தா தானே தெரியும் கரப்ட் இல்லாத இருக்கிறது. அதனால் ஒரு ஒரு அதாவது இவர் பெரியவர், அவர் கமல்ஹாசன் பெரியவர், ரஜினிகாந்த் பெரியவர், விஜய் பெரியவர், அஜித் பெரியவர், இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒரு சாதாரண பாருங்களேன். இந்த இப்போ நீங்களே பாருங்களேன், சினிமாலாம் பார்க்கும்போது
இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறதும் சரி. இந்த டூரிஸ்ட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கா, போய் பாருங்கள். என்ன மாதிரி எடுத்திருக்கா படம். ரொம்ப லோ பட்ஜெட்டு. அதோட லாபம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை நாயகன்னு வேறு ஜெய்சங்கர் சொல்லுவாங்க. ஜெய்சங்கர்லாம் ஒரு பெருசாக பேமெண்ட் வாங்கின ஆசாமியாக கிடையாது. ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதே தயாரிப்பாளர் கூப்பிட்டு இன்னொரு கதையை ரெடி பண்ணுங்கள், நல்ல டைரக்டராக பாருங்கள், சும்மா எனக்கு பணம் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அது மாதிரி அது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருந்திருக்காங்க. இப்போல்லாம் தானே சொல்கிறீங்க 100 கோடிங்கிறீங்க, 150 கோடிங்கிறீங்க, 200 கோடின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். பட் பேமெண்ட்டு ஜாஸ்தி. புத்திசாலிங்க பொழைச்சிக்கிறாங்க. அது இன்னும் சரியான வழியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தியாகராஜ பகதூர் மாதிரி அந்த நாளில் ஓஹோன்னு இருந்து ஒரு கொலை வழக்கில் உள்ளே போயிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாத டி நகர் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது போகிறவங்க வரம் கூட சீண்டாத ஒரு நடிகர் போனார். அது மாதிரியா இருக்குது அந்த காலம். அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷனாக பிறந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்குது. நடிக்கிறாங்க, போகிறாங்க. அந்த நடிப்பை ரசிப்போம். கமல்ஹாசன் படம் நடித்து நல்லா இருந்தால் அதை ரசிப்போம். ரஜினிகாந்த் படம் நல்லா இருந்தால் அதை ரசிப்போம். எதுக்கு ஒரு இவன் நல்லா இல்லை, அவனை ஆளும் கொஞ்சம் கருப்பாக இருக்கான். அந்த கருப்பு தானே இன்றைக்கி ஒவ்வொன்றும் உலகத்துலேயே எல்லோரும் போடுற மாதிரி நடிகன் ஆகிட்டான். அதனால் அந்த இதெல்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரி அதாவது ஒருத்தரோட முகத்தையோ இல்லை அவருடைய உருவத்தையோ நம்ம எப்போவுமே கேலி பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆக்வர்டாக இருக்கும், வெளியில் தெரியாது. ஒரு டிவி ஷோ எடுத்துங்களேன். இப்போ ஜி டிவியில் வந்து சரிகமபான்னு நடக்குது. பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கொண்டாந்து அவங்க மேலே கொண்டுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி விஜய் டிவியில் நடத்துனாங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. ஏன்னா இந்த மாக்காப்பாங்கிறவர் வந்து வந்தவங்களெல்லாம் ஒரு பாடி ஷோ பண்ணுறது, நீ என்ன இப்படி இருக்கேன்னு, மூக்குத்தி முருகன் என்ன இப்படி இருக்கான், மூக்கு எப்படி இருக்குது, இப்படிலாம் பேசுகிறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருந்தது. அவங்களுக்கு வேணால் ஆசியமாக தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சமயம் டேரக்டர் சொல்லி அவங்க அது மாதிரி செஞ்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுமாதிரி தனி மனித இதுவோ அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லோரும் நடிக்கிற படத்தை பார்ப்போம். எல்லாம் குறைகள் இருந்தால் சொல்லலாம், தப்பே கிடையாது. இப்போ குறைகள் இருந்தால் அந்த படம் நல்லா இல்லை, இவ்வளோ குறை இருக்குது, அவ்வளோதான். அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. எப்பேற்பட்ட நடிகர் டைரக்டர் சங்கர் ஜென்டில்மேன்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன படம் பிரம்மாண்டம்னால ஆரம்பித்ததே அவர் தான். இன்றைக்கி அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் தாண்டி ராஜமௌழி எடுத்துகிட்டு இருக்கார். இந்த பக்கம் கன்னடத்தில் என்னடான்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் போகிறோமோன்னு ஒரு ஆதங்கமும் நமக்கு வருது. அதனால் திரைப்படத்துறையும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணத்தை போட்டு எடுக்கிறாங்க எல்லோரும். அதனால் ஏன்னா பொதுமக்கள் எதாக இருந்தால் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன அதுக்காக வந்து வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாங்க போகிறாங்க. முதல் மரியாதை படத்தை ஆரம்பித்து அந்த படம் ஃபுல்லாக போட்டதுக்கும் இளையராஜா வந்து பாரதி ராஜாட்ட சொன்னது, இந்த படம் வந்து என்னப்பா ஓடாதுப்பா, அது நல்லாவே இல்லைப்பா அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் ஒவ்வொன்றும் ஓடிது. பிகாஸ் அதில் சிவாஜியோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அந்த ராதாவோட நடிப்பு, அந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் அந்த கதையோட ஒரு ஸ்ட்ராங்கான கதை. அதெல்லாம் எப்படி ஓடிது, வருஷமாக ஓடிது அந்த படம்லாம். அது மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டைகளோ சச்சரவுகளோ வேண்டாம். நல்லா இருந்தால் நல்ல படத்தை பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் அது போல இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண போகிறது வாழ்க்கையில்? நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ரசிகர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? அவங்க வந்து படத்தை படமாக பாருங்கள், ரசிகராக இருங்க, பெரியன்னு ஆகிடாதுங்க, வேண்டவே வேண்டாது. அது நமக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அது மாதிரி ஒரு அன்பை கடைப்பிடிப்போம், அது எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். நன்றி.